இந்த எல்னினோ அப்படின்னா என்ன? பசிபிக் பெருங்கடல்ல மத்திய மற்றும் கிழக்கு பகுதியில இருக்க நீரானது வழக்கத்துக்கு மாறா வெப்பநிலை அதிகரித்து காணப்படுவது பெயர் தான் எல்னினோ. இந்த எல்னினோ விளைவால இந்தியாவுல என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட போகுது அப்படின்றத பார்த்துருவோம். இந்திய மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மற்றும் பல காலநிலை ஆய்வுகளின்படி தென்மேற்கு பருவமழை குறையலாம். அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்குல்ல, அதோடைய அளவு குறையும். சில மாநிலங்களில் மழை குறையலாம், வெப்பநிலை அதிகரிக்கலாம், வறட்சி அபாயம் உயரலாம், விவசாய விளைச்சலும் பாதிக்கப்படலாம். இதுல இந்த எல்னினோ விளைவுனால தமிழ்நாட்டுல என்னென்ன தாக்கம் ஏற்படும் அப்படின்றது சில இருக்கு. தமிழ்நாடு மாநிலத்துல தாக்கம் சற்று வேறுபடலாம். எந்த மாதிரியான வேறுபாடு இருக்க போகுது அப்படின்னா, ஜூன் செப்டம்பர் கால தென்மேற்கு பருவமழை பொதுவாக குறைய வாய்ப்பு இருக்கு. இந்த எல்னினோவால தமிழ்நாட்டுல என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட போகுது? எப்பொழுதும் தமிழ்நாட்டுல ஜூன் முதல் டிசம்பர் வரை தான் பருவமழை காலம் ஆரம்பிக்கும். அதாவது ஜூன் மாதத்துல இருந்து டிசம்பர் வரைக்கும் தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் ஆரம்பிக்கும். இந்த பிட்வீன் கேப்ல, அதாவது இந்த எல்னினோ கேப்ல என்ன ஆக போகுது அப்படின்னா, பருவமழை மாற்றமும் சற்று வறண்ட சூழ்நிலையும் தமிழகத்துல இருக்க போகுது அப்படின்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எல்னினோவை ஒரு சாதாரண விஷயமா நம்ம கடந்து போக முடியாது. ஏன்னா 1877ஆம் ஆண்டு இதே சூப்பர் எல்னினோ அப்போ வந்திருக்கு. நிறைய பல கோடி மக்கள் உயிரிழந்திருக்காங்க. வறட்சினாலையும் பஞ்சத்தினாலையும் உயிரிழந்திருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கதா இருக்கு. 1876ல இருந்து 1878 அந்த கேப்ல வந்த ஒரு சூப்பர் எல்னினோவால பல மில்லியன் உயிர்கள் இந்தியால இறந்திருக்கு அப்படின்ற ஒரு ரெக்கார்டுமே இருக்கு. எவ்வளவு மக்கள் இறந்திருக்காங்க அப்படின்னா 5.6 மில்லியன்ல இருந்து 9.6 மில்லியன் அப்ராக்சிமேட்டா இறந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் இருக்கு. இதனால நிறைய கிராப்ஸ் பயிர்கள் இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் பதிவாயிருக்கு. வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்க டைம்ல மக்கள் அனைவரும், அதாவது நீங்க நான் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாடியை ஹைட்ரேட்டடா வச்சுக்க ட்ரை பண்ணணும். அதிகமா தண்ணி குடிங்க, லைம் ஜூஸ் குடிங்க, நிறைய ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, ஹைட்ரேட்டடான விஷயங்களை நிறைய எடுத்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த சூப்பர் எல்னினோவானது உருவாகிறதுக்கு 80ல இருந்து 90% வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோவுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.